இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் தேவன் தாமே நம்மோடு பேசுவாராக. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாளில் நீர் என்னோடு பேசுவீராக. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 56வது வசனம் இப்படியாக சொல்வது: மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவளுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனாள். அன்பானவர்களே, தேவன் ஒரு சில காலங்கள் நம்மை மறைத்து வைப்பதற்காக நியமித்திருக்கிறார். மறந்து போக மாட்டாரு, சில நேரம் மறைத்து வைப்பாரு. மரியாளுடைய வாழ்க்கையில முதல் 3 மாதம் தேவன் அவளை மறைத்து வைத்தார், ஒரு இடத்துல கொண்டு போய். எலியாவுடைய நாட்கள்ல ஒரு 3 வருடம் தேவன் அவனை கொண்டு போய் மறைத்து வைத்தார். பவுலுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு 3 வருடம் அவரை கொண்டு போய் மறைத்து வைத்தார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை மறைத்து வைக்க நினைக்கிற காலத்துல நீங்கள் மறைந்திருப்பீர்களாக இருந்தால் தேவன் ஒரு நாள் மறந்து போக மாட்டார். ஹல்லேலூயா! நிச்சயமாக உங்களை நினைவு கூறுவார். அந்த நினைவு கூறும் நாள் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். மரியாள் எலிசபெத்துடைய வீட்டுக்கு போகும் பொழுது எலிசபெத்துக்கு 6 மாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரியாள் எலிசபெத் வீட்டை விட்டு வரும் பொழுது 9 மாதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா! இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா பிள்ளையை பார்த்துட்டே வந்திருக்கலாம். இல்ல, தேவன் உங்களை மறைத்து வைத்திருக்கும் நாள் வரையில தான் நீங்க அங்க மறைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடையவர்கள். எலியா மறைந்திருக்கும் நாள் வரையில தான் அவன் அந்த இடத்துல மறைந்திருக்கணும். கெரித்தாத்தங்கரையில தேவன் நியமித்த நாள் வரையில அங்க மறைந்திருந்தாரு. அதற்கு பிறகு சாபரித்தூருக்கு போச்சுனாரு, சாபரித்தூருக்கு வந்தாரு. அதற்கு பிறகு சாபரித்தூர் சொன்னார், இப்பொழுது நீ போய் அல்லேலூயா ராஜாவுக்கு உன்னை காண்பி. தகப்பன் யாக்கோபுடைய நாள் வாழ்க்கையில அவர் மறைந்திருக்கும்படியான ஒரு காலப்பகுதியை தேவன் நியமித்தார். அந்த நாட்கள் முடிந்தவன் சொன்னார், இப்போ நீ எழுந்து நீ தூணுக்கு அபிஷேகம் பண்ணி எனக்கு பொருத்தனை பண்ண இடத்துக்கு திரும்பி போ. சில வேளையில உங்கள் வாழ்க்கையில தேவன் மறைத்து வைத்திருக்கிற நாட்களா இந்த நாட்கள் இருக்குமாக இருந்தா அந்த மறைவுல நீங்க இருங்க. இதோ நாட்கள் வருகிறது. தேவன் உங்கள் வெளியரங்கமாக்கி உங்கள் மேன்மையை உலகத்துக்கு காண்பிக்கும் நாட்கள். அந்த நாள் வரையில நீங்களா முந்திக் கொள்ளாதீங்க. மறைவின் காலத்துல மறைந்திருக்க பழகுங்க. தேவன் மறந்து போகிறவர் அல்ல, நினைவு கூறுகிற தேவன். நினைவு கூற தொடங்கணும், உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க. ஹல்லேலூயா! எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், மரியாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். அவர்கள் மறைவின் நாட்கள்ல மறைந்திருந்தார்கள். இந்த மறைவின் நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்க, பலப்பட்டு கொள்ளுங்க. மரியாள் இந்த 3 மாதம் தன்னை பலப்படுத்தி கொண்டாள் மறைவின் நாட்கள்ல. அதற்கு பிறகு வரப்போகிற 3 மாசத்துக்கு பிறகுதான் வயிறே வெளியே தள்ளும். அதற்கு பிறகு வரப்போகிற அவமானங்கள், நிந்தைகளை சகிக்கத்தக்கதாக பலனடைந்தாள். ஹல்லேலூயா! எலியா 3 வருடம் மறைந்திருந்து தன்னை பலப்படுத்தி கொண்டான். யாக்கோபு 21 வருடம் மறைந்திருந்து தன்னை பலப்படுத்தி கொண்டான். திரும்பி வரும்பொழுது தன் சகோதரனை போய் சந்திக்க ஆயத்தமானா. அன்பானவர்களே, மறைவின் காலம் நீங்கள் பலப்படுகிற காலம். அந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா! தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக தான் உங்களை மறைத்து வைத்திருக்கிறாரு. மறைவின் காலம் முடிந்தோன்னு உங்களை கொண்டு தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வாரு. அல்லேலூயா! தங்களை முழுவதும் ஆண்டவரே, இந்த நாட்கள் நான் மறைந்திருக்கவும் உம்மால பலப்படுத்தப்பட என்னை ஒப்புக் கொடுக்கவும், இந்த மறைவின் காலம் நான் பலப்படுகிற காலம் ஆண்டவரே. இந்த காலத்துல நான் பலப்படும்படியாக என்னை ஒப்புவிக்கிறேன். நீர் என்னை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.